ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் டே ட்ரிப் நாங்கள் போனது தான் வந்து வ்ளாகாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நான் மஹ்ரா, அப்புறம் வந்து அம்மா, அப்புறமா வந்து தங்கச்சி பிள்ளைங்க கூட சேர்ந்து போயிருந்தேன். ஸோ இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு வந்து ட்வின்ஸ் தான். ஒன்று வந்து பாய் பேபி, ஒன்று வந்து கேர்ள் பேபி. அவங்களோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் தான் வந்து நாளே வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஒன்று வந்து போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தோம். இந்த பிள்ளைங்கள வச்சுட்டு ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க திங்ஸாகவே தான் இருக்கும். ஃபேனு, அதுக்கப்புறமா வந்து அதுங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு, டைப்பர், வைப்ஸ் அந்த மாதிரி. ஸோ அன்றைக்கி அபாயா வந்து இந்த அபாயா தான் நான் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ரீசெண்டாக நான் கத்தாலேருந்து வரும்போது போட்டிருந்த அபாயா. நிறைய பேர் வந்து கிளியராக பிக்கு இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் அந்தளவுக்கு தெரியலனாலும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து ஷாஷா கலெக்ஷனில் தான் வாங்கினேன். வேணும் அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த அபாயா போடலாம். இது ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்காதுங்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மறுநாள் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா மஹ்ரா கொஞ்சம் ஏர்லியாகவே எழுப்பி விட்டுட்டேன். ஏன்னா எப்போவுமே அவள் தான் எந்திரிப்பா. ஒரு 9 மணி 10 மணி போல் தான் எந்திரிப்பா. ஒரு ஏர்லியாகவே எழுப்பியாச்சு. எழுப்பின உடனே பார்த்திங்க அப்படின்னா தூக்க கலக்கத்துலேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவளுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அவளை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டா அப்படின்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறப்ப கொஞ்சம் தூங்கிடுவா. அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். போய் இறங்கணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த மதியான நேரத்தில் திருப்பி தூக்கம் வராது, கொஞ்சம் நெய்ங்க மாட்டா. அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஏர்லியாகவே எழுப்பி விட்டுட்டு சொன்ன மாதிரி ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு குளிக்க வச்சு ஒரு பக்கம் அவளை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து இப்போ 3 பேர் போகிறதுனால, அதாவது 3 பேபிஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரோலர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கத்தார்லேருந்து வந்து அவங்க வந்து கவர் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கவரோடே அப்படியே மேலே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போனால் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால 3 பேருமே மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டோம். அதுவுமே மஹ்ரா ஃபுல்லாக ஒரு வழியாக ரெடி பண்ணிவிட்டேன். கார் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த 2 குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஷூவை போட்டு விட்டா கழட்டி போட்டுறது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம். நானும் பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டேன். என் தங்கச்சி பிள்ளைங்க பேர் வந்து சைஃபா. இது வந்து நிறைய பேர் இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்து இப்போ யூடியூப்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்ணாடி ரொம்ப அழுக்காக இருக்குன்னா பிள்ளைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே அழுக்காக இருக்குது. பிள்ளைங்க கை வைக்கிறது, பிள்ளைங்க தூக்கி அப்பப்போ கண்ணாடியில் சும்மா அந்த விளையாட்டு காட்டுவோம்ல, அப்போ கையெல்லாம் வைக்கிறதுனால ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. க்ளீன் கூட பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 3 பேருமே கிளம்பிட்டாங்க. 3 பேரையும் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப லாங் ட்ராவலாக தான் நல்லா நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெயினாக வந்து ஷூ போட்டுக்குவேன். ஏன்னா வந்து ஷூஸ் தான் வந்து பெயின் இருக்காது அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடலான்னு பார்த்தோம். எப்படியும் பிள்ளைங்க வச்சுருக்கிறதுனால லேட்டாக தான் ஆகும். அதே மாதிரியே லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பேர்ட்ஸ் பார்க் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து லன்ச் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் திருச்சி போய் சேரவே பார்த்திங்க அப்படின்னா மணி 1-1:30 ஆகிடுச்சு. சரி, அப்போ பிள்ளைங்கள்லாம் இருக்குங்க, எல்லாருக்குமே பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து லன்ச் சாப்பிடவே போயிட்டோம். இன்ஸ்டாவில் வந்து தி ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் பார்த்துருந்தேன். சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். அது நிறையா சீ ஃபுட்ஸ், லாப்ஸ்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் லாப்ஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாளே ப்ரீ புக் பண்ணி போகணுமா. அதை நான் கவனிக்கவே இல்லை. சரி, ஓகே, நம்ம வந்து சடனாக தான் பிளான், இன்றைக்கி நாளைக்குன்னு தான் போனோம். ஸோ அதனால் சீ ஃபுட் பிளாட்டர் வாங்கிடணும். ரொம்ப பெருசுலாம் இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் சின்னது தான் வாங்கியிருந்தோம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 2 ஃபிஷ்ஷு, கிராப் லாலிபாப், அப்புறமா வந்து இது கிராப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்குவிட் கொடுத்துருந்தாங்க. ஸ்குவிட் வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மஹ்ராக்குமே சரி, இறாலு, அதுக்கப்புறம் நண்டு, இது எல்லாமே மஹ்ராக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஸ்பைஸியாக சாப்பிடுவா. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனால் சாப்பிட்ருவா, ஸ்பைஸ் சாப்பிடுவா. சுகர் தான் மஹ்ராக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கொடுக்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். பரவாயில்ல, செட் ஆகிடுச்சு மஹ்ராக்கு. வெளியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி புது ஃபுட் கொடுக்கக்கூடாது தான். பட் இருந்தாலும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் கொடுத்து பார்த்தேன். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்லிக் ப்ரான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி ஆகிடுச்சு. நாங்கள் 1 மணிக்கு தான் 1:30 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரத்துக்கு இங்கே 3-3:30 ஆகிடுச்சு பேர்ட்ஸ் பார்க் வரத்துக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனால டைப்பர் சேஞ்ச் பண்ணி பால் கரைச்சிட்டு பாலெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம்.
நம்ம போகிறது தனியாக போகிறது ஒரு மாதிரி இருக்கும், பிள்ளைங்களோட போகிறது எப்போவுமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். பேர்ட்ஸ் பார்க் மெயினாக வந்து செலக்ட் பண்ணதே வந்து பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மெயினாக போயிருந்தோம். சைஃபாகவுமே சரி இப்போ தான் வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்குறது, கேட்ஸ் இதெல்லாமே பார்க்க தெரியுது. ஸோ அதனால சரி போகலாம். மகராக்குமே இந்த அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இங்கேயே போகலாம், இதுதான் பிள்ளைங்களுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். பட் ஆனால் வந்து ரொம்ப சரியான வெயில். டூர் அப்படி போனாலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அப்படியே நம்ம சரியான ஹீட்டாக இருக்குது, அந்த மாதிரி வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் போனது ஒரு 3-3:30 மணி தான், இருந்தாலுமே ஒரு 12 மணிக்கிட்டலாம் போயிருந்தோன்னா சரியான வெயில், ஓரமாக ஒரு நிழல் கூட இருந்திருக்காது போல் இருக்குது, அந்த மாதிரி வெயிலாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் மகரா உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சைஃபா அந்த மாதிரி எல்லாருமே ஸ்டோலில் மாற்றி மாற்றி உட்காந்துக்குச்சுங்க. தூங்கும் போது சைஃபா கொஞ்சம் மதியான டைமில் எப்போவுமே தூங்குகிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தானே, தூங்குகிற டைமில் மட்டும் அதுங்க தூங்கிக்கிச்சுங்க. மகரா வந்து ஸ்டோர்லேருந்து இறக்குனா கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, ஓடி ஓடி போயிடா, பிடிக்கவும் முடியல. நிறையா வந்து இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஈமு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரேபிட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அங்கே கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா இங்கே கொஞ்சம் ஏசி இருக்குது, அதனாலே நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபிஷ் இருந்துச்சு. அங்கே ஒரு பையன் ரொம்ப தீவிரமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான், அதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்மளாம் தோற்றுருவோம் போல இருக்கு, அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான், வ்ளாக் பண்ணிக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தான், அதுதான் மெயினு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல தான் இது ஃபுட்டு கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஃபுட்டு வந்து இப்படி தூக்கி தான் போடணுமா, அது கிட்ட போய் கொடுக்கக்கூடாதான், கையால் நம்ம கொடுக்கக்கூடாதான். நிறைய இடத்துல அந்த கையால் கொடுக்குறதா நான் பார்த்துருக்கேன், பட் இங்கே வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ சும்மா அந்த ஃபிஷ்ஷை மட்டும் பார்த்துட்டு அடுத்தது மூவ் பண்ணிட்டோம். தஞ்சாவூர் பேர்ட்ஸ் பார்க்கும் திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம தஞ்சாவூரே போயிடலாம். இங்கே வந்து ஃபிஷ் இது எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்கப்புறம் இன்டோர் கேம்ஸ் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேயே இருக்குது. மெயினாக வந்து நம்ம தஞ்சாவூரில் வந்து நம்ம பேர்ட்ஸ்லாம் கூப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அந்த வீடியோ நான் வரும்போது அதை சொல்கிறேன் பாருங்கள், காட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்னேக்ஸு இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே இருந்துச்சு, தஞ்சாவூரில் இதெல்லாம் இருக்காது. ஸோ இங்கே வந்து பேர்ட்ஸ் அந்த இதுக்குள்ளே போன உடனே நல்ல பெரிய இடமா இருந்துச்சு. தஞ்சாவூரில் வந்து ரொம்ப குட்டி தான், பட் இங்கே வந்து நல்ல பெரிய ஸ்பேஸாக இருந்துச்சு, பார்க்கவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, பேர்ட்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது. நம்ம ஃபுட்டை வச்சுட்டு கையில் நீட்டினோம் அப்படின்னா, நாங்கள் தஞ்சாவூர் பேர்ட்ஸ் பார்க்க ஒரு வாரி போயிருந்தோம். ஸோ அங்கே அப்படி கை நீட்டின உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே கொச்சன்னு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கையை அப்படி நீட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. 1-2 ரொம்ப ரேராக தான் வருது. ஏன்னா இங்கே நிறைய பேர் வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா, காலையிலேருந்து சாப்பிட்டு அது வெயில் ஃபுல்லாகிடுது. அதனால என்னென்னா அது வரமாட்டேங்குது, 1-2 தான் பசிக்கிறப்ப அது வருது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மகுராவுமே ஃபுட்டை கையில் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருந்தால் பேர்ட்ஸ் ஏதாச்சும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை கடைசி வரைக்கும். நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். நிறையா பிளேஸ் வந்து பெரிய பிளேஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு இடமா அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். மகரா பாருங்கள், நாங்கள் பண்ணுறத பார்த்துட்டு அவளுமே வந்து பேர்ட்ஸ் வரணுங்கிறதுனால ஃபுட்டை கையில் வச்சுக்கிட்டே வந்து அப்படியே கை நீட்டி பார்த்துட்ருக்கா. ஃபைனலாக வந்து ஒரு பேர்டு வந்து என் கையில் உட்காந்துச்சு. சரி மகராட்ட கொடுப்போன்னு பார்த்தா மகரா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவள் கையில் கொஞ்சமாக ஃபுட்டை கொட்டி அவள்கிட்ட கொடுத்தேன். அவளும் வந்து கொஞ்சம் அப்படியே பயப்படாமல் கொஞ்சம் கை வச்சுருந்தான். அதுக்கப்புறம் அவள் கையில் ஏறிக்கிச்சு. அப்படியே வச்சுருந்தா, நான் கையை விட்டுட்டேன், அது ஃபுட்டு சாப்பிடவும் அதை மூவ் பண்ணவும். அதுக்கப்புறம் மகரா வந்து கொஞ்சம் பயந்துட்டான் நான் கையை எடுத்த உடனே. அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே கீழே விட்டுருவா.
மஹுராவோட அவுட்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கே வாங்கியிருந்தேன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ஸ்கர்ட்டு மட்டும்தான் வந்து இதுக்குள்ளது. இதுக்கு வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் டிஷர்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் இருந்துச்சு. பிளாக்கை விட வந்து ஜீனுக்கு வந்து ஒயிட் கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து அந்த மேலே இருக்கிற ஒயிட் கலர் டாப் வந்து இது வந்து கத்தாரில் வாங்கினது தான். ஸோ அதோட இதை வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் டிஷர்ட் போட்டு, ஏன்னா வந்து ஒயிட் கலர் ஷூ ரிலேட்டடாக போடுறதுனால பிளாக் போடுறத விட ஒயிட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு போனோம்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கேன்டீன் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து இன்டோர் கேம்ஸ் இருந்துச்சு. மஹுராவுக்கு சொல்லப்போனால் எல்லா இடத்துலையுமே இந்த பால் ஹவுஸ் ரொம்ப பிடிக்கும். பால் ஹவுஸ்க்கு போயிட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப குட்டி பிள்ளையா, அவளுக்கு ஏறவே தெரியல. ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக போய் இப்படி சரிக்கு வரணும் அப்படிங்கிறதே தெரியல. ஒவ்வொரு பொண்ணாக கூப்பிட்டு மஹுரா அழிச்சிட்டு போறியாம்மா, மஹுரா அழிச்சிட்டு போறியாமான்னு சொல்லி ஃபைனலி மஹுரான்னு ஒரு அரை மணி நேரமாக கத்தி, அதுக்கப்புறமா அவள் இந்த பக்கம் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணி பால் சறுக்கிக்கிட்டே இருக்குது. நான் வேறு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு பேண்ட் மாதிரி கீழே போட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை போட்டோன்னே சுத்தமாக அவளால் ஏற முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டா. மேலே ஏறி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்படி உள்ளே பூந்து வர மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து அவளுக்கு கால் வந்து ஹைட்டு பத்தலை. அவள் ஏறி ட்ரை பண்ணுறா, கால் பத்தவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மஹுரா வந்து சறுக்குனா. மஹுராவுக்கு வந்து சறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். போன வாட்டியே வந்து நான் ப்ளாகில் சொல்லியிருப்பேன். வீட்டிலே அதுக்காக மெனக்கெட்டு வாங்கி வச்சுருக்கேன். அவளுக்கு எப்போவுமே அதை விளாண்டுக்கிட்டே தான் இருப்பாள் வீட்லேயுமே. ஸோ அதனால இதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவளுக்கு தெரியல இப்படி ஏறி அப்படி வரணும்னு. இது தெரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி போய் ஒரு 3 வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைம் எடுத்து தான் வந்து சறுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 3 வாட்டி தான் பண்ணுனா, அதுக்கப்புறம் டைம் அவுட் ஆகிடுச்சு. இப்போ தான் புள்ள கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைம் அவுட் ஆகிடுச்சு. சரி இன்னொரு வாட்டி ப்ளே பண்ண வேணாம், ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாயிருவா, அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டயர்டாயிருவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் இந்த பால் கேம்ஸு அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபிஷ் டேங்க் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ் ஸ்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே அங்கே இருந்துச்சு. அது வந்து அம்மா தான் பண்ண சொல்லியிருந்தேன் நான். சரி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ஆல்ரெடி இது வந்து சென்னையில் ட்ரை பண்ணிக்கோ, ஸோ அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. மஹுராவுக்கு வந்து ஒரே பயம், அம்மா வந்து மீன் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்டோர் கேம்ஸ் முடிச்சுட்டு அவுட்டோர் கேம்ஸ் போயிட்டோம். கொஞ்சம் நேரம் இங்கே ப்ளே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கார் ஏறினோன்னே பார்த்திங்க அப்படின்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு மஹுராவுக்கு. அது வந்து பேர்ட்ஸ் பார்க் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் க்ளோசிங் டைம். ஸோ அதனால் வந்து 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். வெளியில் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ கிளம்பியாச்சு. வர வழியில் வந்து ஜூடியோ இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்க்கலாம், ஏதாச்சும் இது ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ் தேவைப்பட்டுச்சு மெயினாக, அதுக்காக தான் போனேன். பட் வந்து அன்றைக்கி நம்ம 8 மணியாக ஒரு 7 மணிக்கிட்ட போயிருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு அங்கே. அதனால் வந்து பெருசாக வந்து அங்கே எதுவுமே எடுக்கலை. ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் மட்டும் மஹுராவுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். எடுக்கிற பிளானே இல்லை. அப்புறமா ஹஜ் பெருநாள் வேறு வருது அப்படிங்கிறதுனால அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கான டே வந்து எங்களுக்கு போச்சு. பேபிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிஸியாக தான் போகும். முடிஞ்ச அளவு வ்ளாக்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இனிமேல் வந்து முடிஞ்ச அளவு தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன், போடவும் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஸ்கின் கேர் அந்த மாதிரி எது வேணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.